தமிழ்நாட்டில் மதுரை, ஈரோடு உள்பட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகளின் சோதனை 2வது நாளாக தொடர்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், தொடர்ந்து 2வது நாளாக இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டது. இந்த விவகாரம் தமிழகத்தில் பெரிதாக பேசப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே நேற்று தமிழகத்தில் பல இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை, மதுரை, கோவை, ஈரோடு, சேலம், நாமக்கல், விருதுநகர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். வரி ஏய்ப்பு தொடர்பாக இந்த இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையில் செனாய் நகரில் உள்ள சிஎம்டி என்ற கட்டுமான நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிறுவனத்தின் கிளை நிறுவனங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக கூறுகிறது. இந்த நிறுவனம் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நினைவிடத்தை கட்டியதாக இந்த நிறுவனமானது கூறப்படுகிறது. இதுபோன்று பல முக்கிய கட்டிடங்களை கட்டிய இந்த நிறுவனம் வரி ஏய்ப்பு செய்ததாக புகாரின் காரணமாக தற்போது 2வது நாளாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சோதனையில் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஏகே பிளாக்கில் வெங்கடாசலம் என்பவர் வீட்டுக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்திவிட்டு சீலும் வைத்து சென்றனர். இந்த சீல் அகற்றப்பட்டு மேலும் விசாரணை மற்றும் சோதனையானது நடத்தப்பட்டு வரும் என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.